எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறப்போ விடுதலை போர்ல தமிழகத்தோட பங்கு பத்தி கண்டிப்பா படிச்சிருப்போம். ஆனா இது வெறும் பெயர்களையும் வருஷங்களையும் மனப்பாடம் பண்ற படம் இல்ல. இது மொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டின ஒரு மகத்தான போராட்டத்தோட கதை. வாங்க அந்த ஆழமான வரலாற்றை ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்திய சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டோட உண்மையான பங்கு என்ன? நாம நிறைய பேர் நினைக்கிறத விட இது ரொம்பவே ஆழமானது, ரொம்பவே முக்கியமானது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான். அதாவது இந்தியா முழுக்க ஒரு விடுதலை இயக்கம் உருவாகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் குரல் நம்ம தமிழ்நாட்டுல தான் கேட்டுச்சு. அந்த முன்னோடி பயணத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, நம்மளோட வரலாற்று பயணத்துல முதல் கட்டத்துக்கு போகலாம். நாடு தழுவிய ஒரு பெரிய போராட்டம் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மண்ணுல எதிர்ப்போட முதல்ல தீப்பொறிகள் எப்படி பறந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இங்க நம்ம பார்க்கறது ஆயுதமேந்திய எதிர்ப்போட ஆரம்பம். பாளையக்காரர்களோட எதிர்ப்புங்கிறது சாதாரணமா நிலத்துக்காக நடந்த சண்டை கிடையாது. அது பிரிட்டிஷ்காரங்களோட அரசியல் ஆதிக்கத்துக்கே விடுக்கப்பட்ட முதல் சவால். அதுக்கப்புறம் நடந்த வேலூர் புரட்சி இந்திய சிப்பாய்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கி தென்னிந்தியா முழுசையும் ஒரு உழுக்குச்சு. இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் பின்னாடி வர எல்லா போராட்டத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கத்தி சண்டை எல்லாம் முடிஞ்சு இப்போ அறிவுபூர்வமான போராட்டங்கள் ஆரம்பிக்குது. போராட்டத்தோட வடிவமே மாறுது. அதாவது படிச்சவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அமைப்புகளை உருவாக்கி போராடின காலம் இது. டிஎன்பிஎஸ்சில இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய கேள்விகள் வரும். ஸோ கவனமா கேளுங்க. சென்னை வாசிகள் சங்கம் ஒரு சம டர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் தனித்தனியா இருந்த எதிர்ப்பு குரல்களை முதல் முறையா ஒரு அமைப்புக்கு கீழே கொண்டு வந்தது இதுதான். கஜுலு லக்ஷ்மிநரசு, சீனிவாசனார் மாதிரியான தலைவர்கள் விவசாயிகளுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக போராடினாங்க. அதோட விளைவு விவசாயிகளை சித்திரவதை பண்றதுக்காகவே இருந்த ஒரு சட்டத்தையே நீக்கழிச்சாங்க. இது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, ஒரு அமைப்பா நின்னு போராடின என்ன சாதிக்கலான்னு காட்டின ஒரு மாபெரும் வெற்றி. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆயுதம் வருது. அதுதான் பிரஸ். ஜி. சுப்பிரமணியம் மாதிரி ஆட்கள் ஆரம்பிச்ச தி இந்து நியூஸ் பேப்பர் விடுதலை கருத்துக்களை மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் தமிழ் மட்டும் தெரிஞ்ச சாதாரண மக்களுக்கும் விஷயத்த கொண்டு சேர்க்கணும்னு சுதேசமித்ரன் பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. இதனால போராட்டம் படிச்சவங்க கிட்ட இருந்து பாமர மக்கள் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சது. சென்னைவாசிகள் சங்கத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த சென்னை மகாஜன சபை. அவங்களோட டிமாண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்திருக்குன்னு. இந்தியர்களுக்கு சம உரிமை வேணும்னு இந்தியாவிலையும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துங்கன்னு கேட்டாங்க. பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட மையமா இருந்த இந்திய கவுன்சிலையே கலைக்க சொன்னாங்க. இது வெறும் கோரிக்கை இல்ல, எங்களுக்கும் பவர்ல பங்கு வேணும்னு கேட்ட தைரியமான குரல்கள். இந்த சார்ட் ஒரு சூப்பரான கதையை சொல்லுது. பாருங்க, 1885ல பாம்பேல நடந்த முதல் காங்கிரஸ் மீட்டிங்ல மொத்தமே 72 பேர் தான். அதுல 22 பேர் நம்ம சென்னை ஆளுங்க. ஆனா வெறும் 2 வருஷத்துல 1887ல சென்னையில மீட்டிங் நடக்கும்போது நம்ம மாகாணத்திலிருந்து மட்டும் 362 பேர். பாத்தீங்களா தேசிய அரசியல்ல நம்மளோட செல்வாக்கு எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறிச்சுன்னு. இதுவரைக்கும் அமைப்புகள் மூலமா போராடினாங்க இல்லையா? இப்போ போராட்டம் மக்கள் கிட்ட நேரடியா போகுது. அதுதான் சுதேசி இயக்கம். இந்த புது கட்டத்துல நம்ம தமிழ் மொழியும் பாரதியாரோட பாட்டும் எப்படி விடுதலை போராட்டத்தோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களா மாறிச்சுன்னு பார்க்கலாம். வ.உ.சி. பாரதி மாதிரி தலைவர்களால சுதேசிய இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு புயல் மாதிரி கிளம்புச்சு. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே போராட்டத்தை மக்கள் பேசுற மொழிக்கு கொண்டு வந்தது தான். பாரதியோட ஆடுவோமே பள்ளு பாடுவோமே மாதிரியான பாட்டெல்லாம் தெருவுக்கு தெரு முழங்குச்சு. மக்களோட ரத்தத்துல விடுதலை உணர்வை கொண்டு வந்து சேர்த்துச்சு. அதோட உச்சக்கட்டமா திருநெல்வேலியில நடந்த எழுச்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே அசைச்சு பார்த்துச்சு. இது வெறும் ஒரு ஷிப்பிங் கம்பெனி இல்ல, பிரிட்டிஷ்காரங்களோட பிசினஸ் ஆதிக்கத்துக்கே நம்ம வச்ச ஒரு செக். வ.உ.சியோட சுதேசி கப்பல் நிறுவனம் இந்தியர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சது. காலியா, லாவோ இந்த 2 கப்பலும் நம்மளோட பெருமையை சுமந்துக்கிட்டு கடல்ல போச்சு. இது ஒரு துணிச்சலான வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி. அஹிம்சை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புரட்சியும் நடந்துருதா இருந்துச்சு. பாரத மாதா சங்கம் கொடுத்த உத்வேகத்துல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கலெக்டர் ஆஷ மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சுட்டுக் கொள்றாரு. எதிரிய வீழ்த்தின அடுத்த நொடியே தன்னோட உயிரையும் தாய்நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாரு. இந்த சம்பவம் விடுதலை போராட்டத்தோட இன்னொரு முகத்தை நமக்கு காட்டுது. இப்போ கதைக்குள்ள ஒரு முக்கியமான நபர் வராங்க, அன்னி பெசன்ட். அவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க. தன்னோட நாட்டுல நடந்த விடுதலை போராட்ட அனுபவத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. 1916ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சு நியூ இந்தியா, காமன்வெல்த்னு தன்னோட பத்திரிகைகள் மூலமா சுயராஜ்யம் அப்படிங்கிற ஐடியாவை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போனாங்க.
அவங்களோட கொள்கைய இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லிரும். அடிமைத்தனத்தோட ஒரு டீலக்ஸ் ட்ரெயின்ல போறதை விட சுதந்திரத்தோட ஒரு மாட்டு வண்டியில போறதே மேல். பாருங்க சுதந்திரத்தோட மதிப்ப எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாங்க. ஆயுதப் போராட்டம், அமைப்பு ரீதியான போராட்டம், புரட்சின்னு பல வடிவங்களை பார்த்த தமிழ்நாடு இப்போ காந்தியோட வழியில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குது. இது சத்தியாகிரகம் மற்றும் தியாகத்தோட காலம். தண்டி யாத்திரைய பத்தி எல்லாரும் படிச்சிருப்போம். அதுக்கு ஈக்குவலா தென்னிந்தியாவுல நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ராஜாஜி தலைமையில திருச்சியிலிருந்து ஆரம்பிச்ச இந்த நடைப்பயணத்துல நாமக்கல் கவிஞரோட கத்தி இன்றி ரத்தமின்றி பாட்டு தான் தேசிய கீதம் மாதிரி ஒழிச்சுட்டே இருந்துச்சு. ஏப்ரல் 28ஆம் தேதி ராஜாஜியும் அவரோட தொண்டர்களும் உப்பு அள்ளி சட்டத்தை மீறி கைதாகிறாங்க. ஆனா இந்த போராட்டம் வெறும் ராஜாஜியால மட்டும் நடக்கல. அவர் வழிநடத்த ருக்மணி லக்ஷ்மிபதி மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் தைரியமா களத்துல இறங்குனாங்க. உப்பு சட்டத்தை மீறினதுக்காக ஃபைன் கட்டுன முதல் பெண் அப்படிங்கிற வரலாற்று சாதனையா அவங்க படைச்சாங்க. இதுவே இந்த போராட்டம் எவ்வளவு பரவலா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சில தியாகங்கள் நம்ம மனசை விட்டு என்னைக்கும் போகாது. அப்படி ஒரு தியாகம் தான் திருப்பூர் குமரனுடையது. தேசிய கொடிய கையில புடிச்சிட்டு அமைதியா ஊர்வலம் போன அவர் மேல போலீஸ் மிருகத்தனமா தாக்குதல் நடத்துச்சு. ஆனா உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கையில இருந்த கொடியை கீழே விழவே விடல. அதனாலதான் இன்னைக்கும் நாம அவரை கொடிக்காத்த குமரன்னு பெருமையா சொல்றோம். சரி, நாம இப்போ கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சுதந்திரம் பக்கத்துல வர வர போராட்டத்தோட ஸ்டைலும் மாறுது. ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வர்றது, இன்னொரு பக்கம் மக்கள் கிளர்ச்சிகளை நடத்துறதுன்னு 2 விதமான களங்கள்ல தமிழ்நாடு போராடுச்சு. 1937ல ராஜாஜி தலைமையில முதல் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வருது. அவங்க சேலத்துல மதுவிலக்கு, அதுக்கு பதிலா விற்பனை வரின்னு சில முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த இன்னொரு விஷயம், அதாவது பள்ளிக்கூடத்துல ஹிந்திய கட்டாயமாக்குனது, பெரியார் தலைமையில ஒரு மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையே உருவாக்குச்சு. இது தமிழ்நாட்டோட வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை. இதுதான் ஃபைனல் ரவுண்ட். செய் அல்லது செத்துமடின்னு காந்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுல காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. காமராஜர் மாதிரி தலைவர்கள் தலைமறைவா இருந்து போராட்டத்தை வழிநடத்தினாங்க. பெரிய பெரிய மில்லுல, துறைமுகத்துல எல்லாம் வேலை நிறுத்தம் நடந்துச்சு. பாஷ்யம்ங்கிற வீரர் பிரிட்டிஷ்காரங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான புனித ஜார்ஜ் கோட்டையிலேயே நம்ம தேசிய கொடியை ஏத்தி தன்னோட வீரத்தை காட்டினாரு. பாளையக்காரர்களோட முதல் எதிர்ப்பு குரல்ல ஆரம்பிச்சு வெள்ளையினை வெளியேறுன்னு சொன்ன கடைசி முழக்கம் வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துல நம்ம தமிழ்நாட்டோட பங்கு தொடர்ச்சியா ரொம்ப முக்கியமா பல நேரங்கள்ல ஒரு முன்னோடியா இருந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, கடைசியா ஒரு கேள்வி. நீங்க ஒரு வருங்கால அரசு அதிகாரியா ஆக போறீங்க. தியாகம் நிறைஞ்ச இந்த வரலாறு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அன்னைக்கு இருந்த தலைவர்களோட அர்ப்பணிப்பும் மக்களோட பங்களிப்பும் இன்னைக்கு நம்ம சமூக பணிக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வு பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.